ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இப்போ நம்ம கேலர் நெக்கு தைக்க போகிறோம். அதுக்கு கேன்வாஷ் வந்து இது 13 இன்ச்சஸ் நம்ம கால் வைப்போம்ல, அந்த கேலர் தான் வைக்கிறோம். ஓகேங்களா? இது கிராஸ் பீஸ். ஓகேங்களா? இது வந்து நெக்கு சுற்றி வரும். 1.25 இன்ச் வந்து நம்ம இது மாதிரி ஃபோல்டிங் பண்ணி தைச்சிக்கலாம். 3ஆக பிரிச்சுக்கோங்க, நம்ம பைப்பிங்க்கு மாதிரியே. எட்ஜில் இந்த ஃபோல்டிங் எட்ஜில் போடுங்க தையல். இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் கிடையாது, காலர் ஸ்கூல் யூனிஃபார்ம்க்குலாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி காலர். ஓகேங்களா? அங்கே பாருங்க, இது ஷைனிங் கிளாத். இந்த பக்கம் இருக்குது மேல் பக்கம், இந்த பக்கம் உள் பக்கம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை அயன் பண்ண போகிறதில்ல, அதனால் இங்கே பாருங்க, இதை வச்சு இங்கே பாருங்க, சும்மா மெதுவாக தைங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு அயன் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கார்னரில் திருப்பி இது வந்து இறக்கிடணும். ஓகேங்களா? இப்போ இதையே இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்து நம்ம இந்த காலரை திருப்ப போகிறோம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ரஃப் அடித்து இந்த கார்னரில் வந்து ஊசி உள்ளே இறக்கி டர்ன் பண்ணுங்கள். மெதுவாக தைங்க, கரெக்டாக அந்த எட்ஜிலே வரணும். ரைட்டாக இருந்து ரிங்கிள்ஸ் விழுது, பரவாயில்ல, நம்ம கட் பண்ணிக்கலாம். அது கார்னரில் திருப்பி இங்கே ரஃப் அடித்து இறக்கிக்கோங்க. ஏன்னா ரஃப் அடித்தா தான் வந்து தையல் ஓப்பன் ஆகாது. 1/4 இன்ச்சு விட்டு இந்த கார்னரில் எடுத்துடணும். இங்கே லைட்டாக நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணி இந்த கார்னரில் இப்படி கட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குங்க. இந்த கார்னரில் வரலைன்னா ஊசியில் இப்படி எடுத்து விடுங்க. சும்மா லைட்டாக ஒரு ஷார்ப் வந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ படி தையல் போட்டுக்கலாம். படி தையல் போடும்போது ஒரு கொஞ்சம் சின்ன தையல் வச்சுக்கோங்க. இது அயன் பண்ணக்கூடாதுங்க, அப்படியே வச்சு தைக்கலாம். ஓகேங்களா? சிலர் வந்து காலர் நெக்கே வச்சு பழகிடுச்சுன்னா அந்த காலர் நெக்கே தான் வேணும்னு சொல்லுவாங்க. கார்னர் வந்து இறக்கிடும். ஓகேங்களா? இப்போது இதுக்குள்ளே வந்து கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்குது. இவ்வளோ தான் கேலர் வந்து இது எக்ஸஸாக இருக்குது. அது வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் இருக்கணும். ஒட்டை கட் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், ஒரு புள்ளி அளவு கிளாத் எக்ஸஸாக இருக்கணும். ஓகேங்களா? கட் பண்ணிட்டோம். இப்போ காலர் ரெடி பண்ணிட்டோம். 2ஆக மடித்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம நேச்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மிடில் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது இதில் இதுதாங்க நெக்கு. ஓகேங்களா? இப்போது இங்கே நேச்சஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம வச்சு தைக்கலாம். பாருங்கள், இந்த நேச்சஸும் இப்படி ஒன்றா வச்சு மெதுவாக தைங்க. பீஸில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. அப்படியே டர்ன் பண்ணி இந்த காலர் மட்டும் அட்டாச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக் பீஸ் அட்டாச் பண்ணணும். சரிங்களா?
பாபினில் நூல் கட் ஆகிடுச்சு, அதனால் ஸ்டிச்சஸ் வரல. பாபின் எடுத்து போட்டுட்டு இங்கே பாருங்கள், நூல் எப்பயுமே இப்படி மேலே எடுத்துட்டு பேக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது பாருங்கள். பீஸில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது, ஈவனாக தைங்க. இந்த காலர் மட்டும் வச்சு இப்படி தைச்சி இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதி பாதி. அப்பப்போ வர எக்ஸ்ட்ரா நூல்லாம் வந்து அப்பப்போ கட் பண்ணிவிடுங்க. இது சாட்டன் கிளாத்ன்றதுனால அந்த ரிங்கிள்ஸ் நிறைய விழுது. காட்டன்லாம் வந்து ரொம்ப அழகாக உட்காரும். ஓகேங்களா? இப்போது இதில் நெக் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி தான் வரும். சரிங்களா? இப்போ நெக் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த காலர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க. நெக் ஷேப் எடுத்ததுனால இந்த லைனிங் தனித்தனியாக பிரியுது. இதுக்கு ஒரு டைம் போட்டுக்கலாம். இந்த நெக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த காலர் வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிசில் வந்து மேல் பக்கம் வரணும், இது உள் பக்கம் வரணும். இப்படி தான் வச்சு தைக்கணும். எந்த ஒரு நெக் தைச்சாலும் மேலே வச்சு உள்ளே ஃபோல்டிங் பண்ணணும். பாருங்க, கொஞ்ச நாளாக வீடியோ போடல. எனக்கு கோல்டு ஃபீவர்ன்றதுனால, குரல் சரியில்லைன்றதுனால நான் வீடியோ போடலை. பாருங்கள், ஈவனாக வச்சு தைங்க. பீஸில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், காலர் எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்காண்ட வந்திருக்கோம். நெக்கு நல்லா லூஸ் கொடுத்து தைங்க. நெக்கு இழுத்து தைக்காதீங்க. இப்படி இதில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா? இப்படியே இறக்கிடுங்க. இப்போ நம்ம இங்கேருந்தே நம்ம க்ளோசிங் பண்ணி தைக்கலாம். ஓகேங்களா? நெக் பீஸ் உள்ளே போயிடும். இப்படி தைக்கும் போது இங்கே பாருங்கள், இந்த நெக் பீஸை இப்படி உள்ளே க்ளோசிங் பண்ணிக்கோங்க, தள்ளிக்கோங்க. அப்படியே கைடு அளவு தைச்சிட்டு வாங்க. பொறுமையாக தைங்க. இங்கே பாருங்கள், இப்போ நெக்கு க்ளோசிங் பண்ணி தைக்கிறோம். அப்படியே கைடு அளவே தைச்சிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், இந்த சுருக்கம் இல்லாமல் தைங்க. இந்த பீஸ் இங்கே பாருங்கள், உள்ளே இருக்கிற பீஸை இப்படி தள்ளிக்கோங்க, ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்படியே தைங்க. இங்கே பாருங்கள், இந்த கிளாத்தை இப்படி உள்ளே தள்ளிக்கோங்க. இப்படியே ஃப்ளாட்டாக வச்சு தைங்க. அப்படியே இந்த பீஸ் உள்ளே தள்ளிக்கோங்க, ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் உள்ளே தள்ளி தள்ளி தைச்சிங்கன்னா அந்த நெக் பீஸ் வந்து மேலே தெரியக்கூடாது, அழகாக வரும். கிராஸ் பீஸ் தாங்க கட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட் பீஸ்னால் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஸ்வீட் வைக்கணும்.
அது பட்டன் இருக்கிறதுனால ஸ்டிச் பண்ண வரல. இது பாருங்கள், இந்த பிசுலாம் அப்படியே உள்ளே போயிடும், அப்படியே தள்ளிடுங்க உள்ளே. இப்போ ஆரம்பிச்சதுலேயே வந்து ரப் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலர் நெக் தைச்சிட்டோம். பாருங்க, இல்லை இது தூக்கி நின்றுன்னா இதுக்கு ஒரு எம் ஒன்றா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எம் பண்ணோன்னு இல்லை, அது நார்மலாக ஃப்ளாட்டாக தான் நிற்கும். பாருங்கள், ஓகேங்களா, நெக் அழகாக இருக்குங்களா, இந்த ஃபினிஷிங் தான் வரலாம். ஓகேங்களா, தாராளமாக தலை நுழையும். சரிங்களா, இங்கே ஓப்பன்லாம் தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.